ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற கேரளா கிரைம் ஃபைல் சீசன் 2 வெளிவந்துருச்சு. ஸோ இந்த வெப் சீரிஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்த்துடலாம். கதையை பொறுத்தளவுக்கு கொச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மியூசியமில் வந்து 2.5 கோடிக்கும் மதிப்பில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் கொள்ளையடிக்கப்பட்டதில் ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இந்த மோப்ப நாயை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அப்படி கூட்டு வந்திருக்கக்கூடிய அந்த நாயுமே அங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு வெறி பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நடந்துக்க ஆரம்பிக்குது. அப்படி கட் பண்ணோன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் இப்போ அம்புலி அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போகிறாரு. ஸோ இவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இவருக்கு என்ன ஆச்சுன்னு. இப்படி காணாமல் போன அந்த போலீஸ் ஆஃபீஸரை தேடி போகும்போது தெரிய வரக்கூடிய உண்மைகளாக பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்லியிருக்க சீரியஸாக வந்து இந்த கேரளா கிரைம் ஃபைல் சீசன் 2. எனக்கு இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு ஓகேவான ஒரு வெப் சீரிஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு எபிசோடும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு ஹை மூமெண்ட்ஸை கொடுக்கவே இல்லை. ஒரு நார்மலான இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போகும். அதுக்கப்புறம் 5வது எபிசோடோட கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் ஆகி கடைசி 6வது எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். இந்த 6வது எபிசோடில் தான் நம்ம கேள்விகளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்கிறாங்க. அதனால் அந்த 6வது எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கலாம். நடுவில் இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஒரு நீட்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி தான் போகுதே தவிர ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ ஹைப்பு கொடுக்குற மாதிரி எந்த ஒரு எபிசோடும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஃபீல் ஆகலை. மொத்தத்தில் ஒரு பெருசாக எதிர்பார்த்த ஒரு சீரியஸ் ஒரு ஓகேவான ஒரு வெப் சீரிஸாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு மோசம்லாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.